வணக்கம். நான் டாக்டர் சையது சுலைமான், நீரிழிவு நோய் சிறப்பு மருத்துவர். நீரிழிவு நோயில் இருதய பாதிப்பு எவ்வாறு ஏற்படுகிறது என்பதை குறித்து உங்களோடு உரையாடுகிறேன். நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு இருதய பாதிப்பு ஏற்படுவது மிக அதிகமாக உள்ளது. இதற்கு காரணம் என்னவென்றால், அதிகமான சர்க்கரை அளவு இருப்பதன் காரணமாக அவர்களுக்கு இருதயத்திற்கு இரத்தம் கொண்டு செல்கின்ற இரத்த குழாய்களிலே பாதிப்பு ஏற்படுகிறது. இவ்வாறு பாதிப்பு ஏற்படுவதனால் இருதயத்திற்கு தேவையான இரத்த ஓட்டம் ஏற்படுவதில்லை. இருதயத்திற்கு செல்கின்ற இரத்த குழாய்களிலே கொழுப்பு படிந்து இரத்த ஓட்டம் தடைபடுகிறது. இந்த இரத்த ஓட்டம் முழுவதுமாக அடைபடும் பொழுது அது மாரடைப்பாக மாறுகிறது. எனவே இது தவிர்ப்பதற்கு ஆரம்ப நிலையிலேயே பரிசோதனை மேற்கொள்வதன் மூலம் மாரடைப்பு ஏற்படாமல் தவிர்த்து கொள்ள முடியும். அதற்கான பரிசோதனைகள் என்று எடுத்துக்கொண்டால், இருதய வரைபடம் இசிஜி மற்றும் எக்கோ கார்டியோகிராம் செய்வதன் மூலம் ஒருவர் அவருடைய இருதய ஆரோக்கியத்தை தெரிந்து கொள்ள முடியும்.